இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தானின் தூக்கத்தை கெடுத்தன. பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை பிரம்மோஸ் தாக்கியதாக அந்நாட்டு பிரதமர் கூறிய நிலையில் பிரதமர் மோடி கருத்து. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த தொழிலதிபர் சுபம் திவேதியின் குடும்பத்தினருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கருத்தும் மன உறுதியும் ஊக்கமளிப்பதாக பிரதமர் மோடி கருத்து. போபாலில் பிரம்மாண்டமான மகளிர் பொதுக்கூட்டத்தில் இன்று பிரதமர் மோடி உரை. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை குறிக்கும் வகையில் 15,000 பெண்கள் நெற்றியில் மங்கள திலகமிட்டு சிவப்பு நிற சேலைகளில் பங்கேற்பு. அகமதாபாத் மும்பை இடையே இயக்கப்பட உள்ள இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலின் சோதனை ஓட்டம் ஜப்பானில் தொடங்கியது. இந்தியாவுக்கு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் 2 புல்லட் ரயில்களை தயாரித்து வழங்குகிறது ஜப்பான். சென்னையில் வரும் ஜூன் 3ஆம் தேதி 120 மின்சார பேருந்துகளின் சேவையை துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆண்டு இறுதிக்குள் சென்னையில் 625 மின்சார பேருந்துகளை இயக்கும் வகையில் நடவடிக்கை. 2 லட்சத்திற்கும் கீழ் நகை அடகு வைப்பவர்களுக்கு புதிய விதிகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் நடவடிக்கை மகிழ்ச்சி தருவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரியை 8% இருந்து 4% குறைத்து அரசாணை வெளியீடு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை. மகளிர் விடியல் பேருந்து பயணத்தில் தமிழ்நாடு முழுவதும் கடந்த 4 ஆண்டுகளில் 700 கோடி நடைகள் பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை தகவல். தினமும் சராசரியாக 65,17,000 பெண்கள் மகளிர் விடியல் பயண பேருந்துகளில் பயணிப்பதாக அறிக்கை. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 9ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரவும் செய்தியில் உண்மையில்லை. ஏற்கனவே அறிவித்தபடி ஜூன் 2ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு திட்டவட்ட அறிவிப்பு. நிறைய மன உளைச்சலில் இருந்த தனக்கு விடுதலை கிடைத்ததாக அன்புமணி பேச்சு. இனி நாம் வேகமாக செல்லலாம், நீங்கள் தயாரா என்றும் மாவட்ட நிர்வாகிகளிடம் கேள்வி. என்னையிலிருந்து கட்சி தலைவரா நீங்க தேர்வு செய்யணும், அன்னிலிருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அது நேற்று தான் விடுதலை கிடைச்சது. பாமக தலைவரான தான் நிர்வாகிகளை நியமிக்க முடியும் என அன்புமணி பேச்சு. நிர்வாகிகள் நியமனம் மற்றும் நீக்க கடிதத்தில் தனது கையெழுத்தை செல்லும் என்றும் திட்டவட்டம். ராமதாஸின் கொள்கைகளை நிறைவேற்ற களத்தில் வேகமாக இறங்கி பணியாற்றுவோம் என அன்புமணி அழைப்பு. கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ராமதாஸை சமூக நீதி போராளி என குறிப்பிட்டு புகழாரம். தனது தாயை தாம் தாக்க முயன்றதாக கூறியது மிகப்பெரிய வேதனை என அன்புமணி பேச்சு. தன் மீதுதான் தனது தாய்க்கு பாசம் அதிகம் எனவும் உருக்கம். உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். பாமகவின் பொருளாளர் பதவியில் திலகபாமாவை நீடிப்பார் என அன்புமணி அறிவிப்பு. திலகபாமாவை நீக்குவதாக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த சில நிமிடங்களில் தடை. 12ஆம் வகுப்பில் 600க்கு 599 மதிப்பெண் எடுத்த திண்டுக்கல் மாணவி ஓவியாஞ்சலிக்கு வைர காதணி பரிசளித்தார் விஜய். 10ஆம் வகுப்பில் 500க்கு 499 மதிப்பெண் எடுத்த அரியலூர் மாணவி சோஃபியாவுக்கும் வைர காதணி வழங்கி பாராட்டினார். தேர்தலின் போது ஓட்டு போடுவதற்காக யாரும் காசு வாங்க வேண்டாம், ஊழல் செய்யாதவர்கள் யார் என்று யோசித்து பார்த்து தேர்ந்தெடுக்குமாறு விஜய் வலியுறுத்தல். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. அடுத்த தேர்தலுக்கு வண்டி வண்டியாக அரசியல் கட்சியினர் பணத்தை கொட்டுவார்கள். வண்டி வண்டியாக கொட்டப்பட உள்ள பணம் மக்களிடம் கொள்ளையடித்தது என்றும் விஜய் காட்டம். அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒண்ணு அவசியம். ஒரு படத்துக்கு உண்மையாக தான் வாங்கும் சம்பளம் என்ன என்பதை தாவேக தலைவர் விஜய் சொல்வாரா? 2026 தேர்தலில் ஊழலற்ற அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என பேசியதற்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலடி.
அவங்க வந்து வாங்குற சம்பளத்தை நேர்மையாக கொடுக்குறாங்க, கணக்கு நேராக கொடுக்குறாங்க. வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. விஜய் சொல்கிறாரு, அவர் வாங்குகிற சம்பள கணக்கை வந்து ஒரிஜினலாக ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு என்பதை கணக்கை ஒழுங்காக ஒப்படைக்கிறாரா. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் சுதீஷ் சந்திப்பு. மாநிலங்களவை சீட் வழங்க வேண்டும் என அதிமுகவிடம் தேமுதிக கேட்டு வரும் நிலையில் சந்தித்து பேச்சு. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்திய சீன ஏவுகணைகள், ஆயுதங்கள் பயன்படாது போனது பற்றிய கேள்விகளுக்கு பதில் கூறாமல் நழுவிய சீன பாதுகாப்பு அமைச்சகம். இந்தியாவும் பாகிஸ்தானும் பதற்ற நிலையை குறைத்து அமைதி நீடிக்க வேண்டும் என்று விரும்புவதாக சீனா கருத்து.